நடந்த சம்பவத்தால் மிகப்பெரிய பிரளயமே நடக்க போகுது. இந்த உலகத்தின் மாபெரும் சம்பவம் முதலாவது சம்பவம் பதிவாகிருக்கு. சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு உலகத்துல ஆஸ்திரேலியா தவிர மற்ற சகல நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் இன்றைக்கு கொண்டாடுவாங்க. என்ன காரணம் அது? ஆஸ்திரேலியா தோத்தா அவ்வளவு சந்தோஷம். இப்படி வந்தா ஒட்டுமொத்தமான உலக எதிரிகளும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரிகள். ஆஸ்திரேலியாவில் அந்த அளவுக்கு கோபம் இருக்குது. சரி, இன்றைக்கு நாள்ல ஆஸ்திரேலியா இன்றைக்கு தான் அடி வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் பார்த்தா ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வேட்ட போன உலக கிண்ணத்திலே அடி வாங்கியிருக்கு. போன உலக முதலாவது உலக கிண்ணம் 2007ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தில் ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா அணிகள் முதல் தடவை சந்திக்கின்றார்கள். அடிச்சுட்டோம் போங்க, ஜிம்பாப்வே அடிச்சு விட்டுது. அதே அடி இன்றைக்கு விழுந்திருக்குது. அதற்கு ஞாபகப்படுத்தி விடல. 2007ஆம் ஆண்டு முதல் சுற்று குழுவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜிம்பாப்வே மூன்றும் தலா 2 புள்ளிகள். ஓட்ட சராசரி வேகத்துல இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியா தப்பி பிழைச்சு அடுத்த குரூப்புக்கு போய் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அடி அடிச்சு செமிஃபைனல் வரையும் வந்து இந்தியா அடி வாங்கிட்டது. ஆனா ஜிம்பாப்வே பரிதாபம் அந்த ஓட்ட சராசரி வேகத்துல வெளியாக அப்பவே உள்ள போக வேண்டியது. ஆனா அதே மாதிரி ஜிம்பாப்வேக்கு இந்த முறையும் வந்துருமோன்ற ஒரு சில நிலைமையும் இல்ல. நான் இப்ப ஒரு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கு. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு போட்டி இருக்கு. அதே போல இலங்கைக்கும் ஜிம்பாப்வேக்கும் ஒரு போட்டி இருக்கு. இப்ப இதே சுற்றுக்குள்ள இப்ப ஆஸ்திரேலியா தோல்வியை தழுவிட்டாங்க. ஜிம்பாப்வே நாங்க எதிர்பார்க்காத ஒரு தோல்வி இது. நாங்க நினைச்சோம் ஓகே ஆஸ்திரேலியா முதலாவது இருக்கும், 2வது இலங்கை இருக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். இப்ப இந்த நிலைமை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தப்பித்தவறி இலங்கைக்கு ஆஸ்திரேலியாவோட அடிக்க முடியாம போனால் அல்லது இலங்கை வந்து ஜிம்பாப்வேயோட அடிக்க முடியாமல் போனால் என்ன நடக்கும்? இப்ப சுவாரஸ்யமான ஒரு நிலைமை. இலங்கைக்கு கொஞ்சம் ஆறுதலா நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நல்ல ரன் ரேட் வச்சிருக்கோம். நேற்றைய போட்டியின் மூலம் அடிச்சாடி முதல்ல ஓரளவு சிறப்பான வெற்றி. 3.125 என்ற ஓட்ட நிகர சராசரி வேகம் இருக்குது. இதன் காரணமாக எப்படி முடிவுகள் மாறி, அதாவது அடுத்த 2 போட்டிகளிலுமே நாங்க தோல்வியை சந்திச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க என்ன கிரிக்கெட் சுருக்கமா விளக்க பார்க்கிறேன். நாங்க இந்த நடக்க போற ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே இதுல எந்த போட்டியில வென்றாலும் நாங்க உள்ள போலாமா? ஒரு போட்டி வென்றால் காணும் நிச்சயம் 100% அடுத்த சுற்று. ஒரு போட்டி வென்றால் காணும் அடுத்த சுற்று. அப்ப நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு தான் பிரச்சனை இருக்குது. இப்ப நாங்க ஆஸ்திரேலியா கடிக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கு என்ன பிரச்சனை என்றால் சந்திரு, ஸ்ரீலங்கா, ஓமான், இலங்கை, ஓமான் அணிகளுக்கு இடையில இருக்குது. 2 போட்டிகளையும் கட்டாயம் வெல்ல வேண்டும். ஆஸ்திரேலியா ஏதாவது ஒரு போட்டியில் தோல்வியை சந்தித்தாலும் ஆஸ்திரேலியா வெளியே. 2 போட்டிலையும் வெல்லணுமா? 2 போட்டியிலையும் வெல்ல வேண்டும். இப்பொழுது 2 போட்டிகள் அவர்களுக்கு இருப்பது 2 புள்ளிகள் மாத்திரமே. அதே மாதிரி இப்ப ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியாவை வென்றதுனால அயர்லாந்து, இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்குது. இலங்கையோட தோல்வியை சந்திக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஜிம்பாப்வேக்கு அயர்லாந்தோடும் இலங்கையோடும் போட்டி இருக்குது. இலங்கையோடு ஜிம்பாப்வே தோல்வியை சந்திக்கின்றது என்று எடுங்களேன். அயர்லாந்தோடு வெற்றி பெற்றால் அவர்கள் 6 புள்ளிகளை பெற்று விடுவார். இப்பொழுது ஆஸ்திரேலியா அணிக்கு 6 புள்ளிகள் தேவை என்றால் இலங்கை அணியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும். மற்றைய போட்டி வெல்வார்கள் எடுத்துக் கொள்வோமே. இலங்கையே வெண்டே ஆகணும், வெண்டே ஆக வேண்டும். நாங்களும் வெண்டே ஆகணுமே. எங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. அப்படி தவறு நாங்க ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டால் கூட ஜிம்பாப்வே அடிச்சே ஆகணும். ஜிம்பாப்வே அடிச்சே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் கொஞ்சம் அப்படி இப்படி சிக்கல் நிலைமை ஒன்று மிக மோசமாக வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைய நிலைமையில நாம ஆஸ்திரேலியா அடிக்கிறத தான் சரியா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜிம்பாப்வே அடிக்கிறத விட ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சு விட்டா விஷயம் முடிஞ்சது. ஆஸ்திரேலியா வீட்டுக்கு அனுப்பி விட்டுறலாம். நேரா வீட்டுக்கு அனுப்பி அந்த நீயும் கொடுத்த மதிப்பீடாத அயர்லாந்து லெவலில் ஜிம்பாப்வேக்கு அடிச்சு விட்டுறது அண்மையில நடந்தது. அண்மையில தான் சம்பவம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜிம்பாப்வே அணியில ஒரு நல்ல ஒரு பிளஸ்ஸான ஒரு விஷயம் சொன்னா, பந்து வீச்சு அவ்வளவு துல்லியமா இருந்தது. அவ்வளவு துல்லியமான பந்து வீச்சு. ஆஸ்திரேலியாவுடைய மிக முக்கியமான வீரர்களே முடியாத அளவுல அவ்வளவு நிதானமா பந்து வீச்சுகளை கட்டுப்படுத்தினாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் களத்தடுப்பு. புதிய எடுப்புகளை தான் மிக அபாரமானது. ஆனால் நீங்கள் அது 2ஐயும் சொன்னாலும் கூட நான் சொல்றேன், ஜிம்பாப்வேயின் துடுப்பாட்டம் தான். ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சுக்கு 20 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் மாத்திரம். அதுலயும் பாருங்கள், முதலாவது ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 61 ஓட்டங்கள். அவர்கள் டென்ஷன் ஆக இல்ல, 7.3 ஓவர்கள் இந்த 61 ஓட்டங்களை பெற்று அப்படியே ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே போயிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா அதே ஸ்பீட்ல மெதுவாக கொண்டு போய் அப்படியே ஸ்பீடு ஏற்றி 165 விட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பந்து வீச்சுக்கு ஜிம்பாப்வே 20 ஓவர்களை எதிர்கொள்ளுதுன்னா சந்துரு 165. அது அந்த துடுப்பாட்டம் தானே முக்கியம். அங்கே அந்த துடுப்பாட்டத்தை சரியாக செய்திருக்கின்றார்கள். எனவே ஆர் பிரேமதாச மைதானம் ஓட்டங்களை அள்ளி வழங்குறது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிருக்கு. 2 பக்கமும் கொஞ்சம் தடமாட்டம் இருந்தது. சுழற்பந்து வீச்சாளருக்கு சாதத்தன்மைகள் அதிகமாக இருந்திருக்கின்றது.
எனவே இந்த துடுப்பாட்டம் தான், குறிப்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பிரையன் பெனாட் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் 64 ஓட்டங்களை 56 பந்துகளில் பெற்றிருக்கின்றார். நிதானமாக ஒரு சிக்ஸரும் இல்லை, 7 பவுண்டரிகள். ஜிம்பாப்வேயின் இன்னிங்ஸில் ஒரே ஒரு சிக்ஸர் மொத்தமாக அடிக்கப்பட்டிருக்கின்றது. 165 எல்லாமே பவுண்டரி, எல்லாமே பவுண்டரி ஓடி இருக்காங்க. அதை விட ஓடி இருக்காங்க. இதுல 20 பவுண்டரிகள் என்றால் பாருங்கள் சந்திரு, 86 ஓட்டங்கள் பவுண்டரியால பெறப்பட்டது. 96 ஓட்டங்கள். அவர்கள் ஓடி பெற்ற ஓட்டங்கள் 74. ஓடி இருக்கிறாங்க, 74 ஓட்டம் ஓடி எடுத்திருக்காங்க. 2020 74 ஓட்டங்கள் ஓடி எடுத்திருக்காங்கன்னா ஜோசிங்க, இதுதான் இங்கே முக்கியமாக அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக. நம்மட அணியினுடைய பெரிய இதுல இருந்து நம்ம அணி நிறைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். கடந்த போட்டியில ஓடி நிறைய ஓட்டங்கள் இலங்கை அணி பெறுது. ஆனா கடந்த காலங்கள்ல இந்த ஓடுறது கூட கொஞ்சம் சோம்பலா மாச்சலா இலங்கை பாவிக்கணும். அதான் சொல்றேன், ஓடி ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி பெறலாம், அடிக்க தேவையில்லை. நேற்று இந்திய அணி அந்த வேலையை செஞ்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓட்டங்களே ஓட முடியாது, அடிக்கவே முடியாத அளவுல முடிந்த அளவு ஓடி ஓட்டங்களை பெற முயற்சி பண்ணாங்க. அது நம்ம இலங்கை அணிட்ட கொஞ்சம் கடந்த காலங்கள்ல குறைவா இருக்கு. எங்க பார்த்தாலும் சிக்ஸர் அடிக்கிறது, பவுண்டரி அடிக்கிறது, அதுலதான் அவுட் ஆகுறது. இப்ப கொஞ்சம் அதை குறைச்சிருக்க மாதிரி இருக்கு. முசரபா அணிதான் ஆரம்பத்திலேயே 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி கொடுத்தார். அவருடைய அந்த பந்து வீச்சு மிக அபாரமாக அமைந்தது. சிறிய அணிகள் இந்த எட்டி பார்த்து கொண்டே இருந்தன. ஜிம்பாப்வே முதலாவதாக, அதாவது முதல் பாகிஸ்தான் போட்டியோடு இந்தியா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வசமா மாட்டி இருக்கிறது. ஐயோ பாவட்ட ஆயிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த நிலைமையா? இதுல வர மிச்சல் மார்ஷ் இன்ஜர்ட் ஆகி வெளியாளி இருக்கிறார், 2 மேட்ச்லயும் விளையாட இல்ல. அது ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாம் மிச்சல் மார்ஷ் இல்ல, ஒரு பிரச்சனையே இல்ல, அவங்களுக்கு எல்லாம் கவலையே இல்ல. அதுவும் டிராவிஸ் ஹெட் எல்லாம் இருந்து கொண்ட அணியிலேயே டிராவிஸ் ஹெட் முதல்லயே தூக்கி விட்டாங்க. ஜோஸ் இங்கிலீஷ், டிராவிஸ் ஹெட் 2 பேரையும் முன்னுக்கே தூக்கினதான் ஜிம்பாப்வேக்கு பெரிய வெற்றி. இப்ப இன்னொரு கவலை ஒன்று எனக்கு இருக்கு. என்ன கவலை? இப்ப இன்றைக்கு கொழும்பு லைட்டா மழை மேகங்களா இருட்ட ஆரம்பிக்கும். காலையிலேயே மழை ஒருவேளை மெச்ச குழப்பீருமோன்னு நான் யோசிச்சேன். ஆனா இன்றைய காலநிலை கொழும்பு பொறுத்தவரையில கொஞ்சம் மப்பு மந்தாரமான ஒரு காலநிலை தான். இது நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு என்ன இருக்க போகுதுன்னு தெரியாது. இப்ப 4 மணி ஆகுது. நேற்று இது ஒரு நல்ல காலநிலை தான். மழை துளிகள் கொஞ்சம் அப்படி மழை எட்டி பார்த்துட்டு போய் கொண்டிருக்குது. பலத்து பெய்யல. சில வேளைகளில் இந்த காலநிலை இப்படியே போய்விடும். கடந்த நாட்களில் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். கொழும்பு காலநிலை அடிக்கடி மாறும் காலநிலை தான், சட்டென்று மாறிவிடும் என்று சொல்லலாம். எனவே இன்றைக்கு நடந்த ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே அணிகளுக்கான போட்டியினுடைய ஆஸ்திரேலிய தோல்வி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தோல்வி எதை குறிக்குது? இந்த தோல்வி எதனால நடந்தது? ஆஸ்திரேலியா இனி என்ன செய்யணும் அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இனி ஏதாவது பெரிய அணி ஏதாவது ஒரு அணிட்ட தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. முக்கியமா சொல்லுங்க. அதை விட நம்ம அணி இலங்கை அணி வருமா வராதா? நாங்கள் இந்த சொதப்பல் மன்னர்கள் தானே சொல்றோம். இந்த அப்படி வந்துட்டு கடைசி நேரத்துல என்ன வேணும்னாலும் மாற்றி சொதப்பல் வேலையை ஒன்று செய்து விட்டு வெளியால போவோம். ரைட். இப்படி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யங்கள் நிறைய நடக்குது. நிமிடத்துக்கு நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டுடைய அந்த பீக் இப்பொழுது 60-70% தாண்டி போகுது. இந்த நேரத்தில் அடுத்த போட்டி முடிவடைஞ்சது பிறகு முக்கியமான தகவல்களோட நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.